கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் அருங்காட்சியகம் மற்றும் நூலக திறப்பு விழாவிற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நூலகத்திற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் தற்பொழுது நாளை காலை 10 மணிக்கு 2 மாநில முதலமைச்சர்கள், தமிழகம் மற்றும் கேரள முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். தந்தை பெரியாரை பொறுத்தவரை அவருடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர் பல்வேறு போராட்டங்களில் அவர் நடத்தியிருக்கிறார். அதில் பல போராட்டங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலம் வைக்கத்தில் இருந்த அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நடத்திய அந்த போராட்டம் அவருடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம்னு தான் சொல்லணும். அந்த போராட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் வைக்கத்தில் இந்த நினைவு மண்டபம், அதாவது அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தை தமிழக அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிறது. 8,14 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்டமான இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருப்பது குறித்து தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெரியாருடைய நினைவு மண்டபம் அதே போல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றி நீங்கள். அதாவது 1985 அந்த வாக்கில் முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கேரளாவில் கொச்சினில் நேவியோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது பல தமிழர்கள் இந்த மாதிரி வைக்கத்தில் பெரியார் போராடி அந்த பெரிய சிறப்பான ஒரு நினைவாக்கா இங்கே ஒரு இது மண்டபம் எழுப்பணும், அவருடைய இதெல்லாம் மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அது பிரகாரம் அவர் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நல்ல பிரம்மாண்டமாக பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது இடமெல்லாம் அவர் பார்த்து இது பண்ணிட்டு போனார். அதற்கப்புறம் அந்த அளவுக்கு பெருசாக பண்ண முடியல. அது இப்போ போன வருஷம் வைக்கம் சத்தியாகிரகம் 100ஆண்டு விழா கேரள அரசால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தபோது இந்த பெரியார் இந்த இதுக்கும் வந்திருந்தார். அப்போ அவர் இதை பார்த்த உடனே அந்த எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சு விருப்பப்பட்டது இவ்வளோ தூரம் பண்ணலையே, அதனால் இதை நல்லா பண்ணணுங்கிறது உடனே முடிவெடுத்து சாங்ஷன் பண்ணி இன்றைக்கி அது நான் ரொம்ப சிறப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. நாளைக்கு 2 முதலமைச்சர்களும் திறக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் முக்கியமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக இருக்குது. நூலகம், அதாவது கருத்தரங்கம், நூலகம், அந்த மாதிரி நிறைய இது இங்கே புதுசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு நாங்கள் ரொம்ப இதாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். தற்பொழுது அவர் இப்போ இங்கே தொடங்கப்படக்கூடிய இந்த நூலகமாக இருந்தாலும் சரி, இந்த அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, இதை ஒரு பெரியார் தொண்டனாக நீங்கள் இந்த நூலகத்தையும் இந்த அருங்காட்சியகத்தையும் இவர் நடத்திய அந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஒரு பயனுள்ள வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 2000 ஆண்டு கால ஆதிக்கத்தை ஒரு வெற்றி பெற்று 100 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த நேரத்தில் அதே இடத்தில் அந்த தெரு வழியாக நாங்களும் இங்கே நிற்கிறோம் என்கிற இந்த நிலையை பார்க்கிற பொழுது உள்ளம் பூரிப்படைகிறது. திராவிட மாடல் அரசுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பெரியார் தொண்டர்களின் சார்பில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே தெரு வழியாக 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்க முடியாத சூழல் இருந்ததை இங்கிருந்த ஜார்ஜ் ஜோசப், ஜான் ஆகிய இருவரும் இங்கே இணைந்து இங்கிருந்து பெரியாருக்கு ஒரு தந்தி கொடுக்கிறார்கள். நீங்கள் வரவில்லை என்றால் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும், கிட்டத்தட்ட நாங்கள் தற்கொலை செய்கிற அளவிற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு இதை எழுதி கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் உள்ளாகி இருக்கிறோம். ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்தால்தான் எங்களால் உயிர் வாழ முடியும் என்கிற நிலையில் ஒரு கடிதத்தை இங்கிருந்து அவசரமாக அனுப்பி அதை தந்தை பெரியார் அவர்கள் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் இங்கே கிட்டத்தட்ட 6 மாத காலம் சிறையில் இருந்தார். முதலில் சாதாரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவர் திரும்ப வெளியில் வந்த பிறகு மீண்டும் போராட்டத்தை தொடங்கினார். ஊருக்கு போகலை, திரும்பவும் இங்கு போராட்டத்தை தொடங்கி மீண்டும் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டார். அவர் பெரியார் சிறைக்கு சென்றதும் அன்னை மணியம்மையார், அவருடைய தங்கை கண்ணம்மாள் ஆகியோர் இதே தெருவிலே இறங்கி போராடி
தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம இந்த கேரளாவில் வந்து இந்த மக்களுக்கும் தந்தை பெரியார் விடுதலை வாங்கி கொடுத்தார், தெருவில் நடக்கக்கூடாத மக்களை நடக்க வைத்தார் என்கிற பொழுது பெரியாரின் தொண்டர்களாக அதை நன்றி கூறும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களையும் அழைத்து இங்கே சிறப்பான ஒரு விழாவை நடத்துவது நாங்கள் காலத்திற்கும் திராவிட மாடல் இந்த இயக்கம் இரட்டை குழல் துப்பாக்கி என்பதை நிரூபிக்கிற வகையில் எங்களுடைய பணி தொடரும். நன்றி தொடரும். நன்றி, வணக்கம். அதாவது இந்த வைக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, நூலகமாக இருந்தாலும் சரி, வைக்கம் போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாகத்தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம், அதாவது 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற போராட்டங்கள், அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க இந்த வெற்றியை அடைவதற்குங்கிற ஒரு அரிய தகவல்கள் அடங்கிய அந்த புகைப்படங்கள் வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலகமும் சிறப்பான வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் வந்து நாளைக்கு வந்து திறப்பு விழா காண இருக்கிறது. மக்கள் வந்து அடுத்த தலைமுறையினரும் பயனுள்ள வகையில் அதாவது இந்த போராட்டங்கள் குறித்த அடுத்த கட்ட, அதாவது அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தோஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.